திடீர்னு ஒரு துறை ஜனாதிபதி நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லும்போது இது ஒரு அதிர்ச்சி, மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி திசை திருப்புறதுக்கு அவருடைய பதில். கூட்டணி ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம், அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. திரு ஜெக்தீப் தன்கர் பொறுத்த வரைக்கும் அவருடைய திடீர் ராஜினாமா பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. அவருடைய ராஜினாமா கடிதத்தில் மருத்துவ ரீதியான காரணங்கள், அதனால் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு அவர் கொடுத்துட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் கடந்த ஒரு 24 மணி நேரம் பல விவாதங்கள் மூலிமா என்ன ஒரு விஷயம்னா, அது மருத்துவ ரீதியான காரணங்கள் மாத்திரம் இருக்காது, அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு துணை ஜனாதிபதி ஒரு ராஜினாமா பண்ணுறாருன்னா அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு சில ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்குண்டான அறிவிப்புகள் வரும். உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் அன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் எதுவுமே இல்லாமல் திடீர்னு அதுக்கப்புறம் ஏதோ நிகழ்வுகள் நடந்து அதனால் அவரை ராஜினாமா செஞ்சுருக்கலான்னு சொல்லி தகவல் வருது. இது உண்மையான மருத்துவ ரீதியான காரணங்களா இல்லை அரசியல் காரணங்களா அங்கிற பதில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட பார்வையில் அது எப்படி சார்? இல்லை, அது என்னென்னா ஏற்கனவே அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டது, சிகிச்சை மேற்கொண்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி போன மாதம் மறுபடியும் அவருக்கு மருத்துவமனையில் அனுபவிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நேற்று நாடாளுமன்றத்தில் சக நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட செய்யும்போது என்னதான் மருத்துவ காரணம் இருந்தாலுமே அதுக்குன்னு சில புரோட்டோகால் இருக்குது. அவர் மேலே அரசாங்கத்திட்ட சொல்லி அரசாங்கம் அதுக்குண்டான அறிவிப்பு சொல்லி அதுதான் புரோட்டோகால். அது எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு துறை ஜனாதிபதி நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லும்போது இது ஒரு அதிர்ச்சி. இது அவங்களுக்கே பாஜகவில் இருக்கிற முக்கிய தலைவர்களுக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு அரசியல் காரணங்கள் தான் இருக்குன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அங்கே பாஜகவில் இருக்கிற அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே அதான் சொல்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கும் பொழுது அதை நான் சொல்கிறேன் இல்லையா, இது மருத்துவ ரீதியான காரணங்களா இல்லை அரசியல் காரணங்களாங்கிறது நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அரசியல் காரணம் தான் சொல்கிறாங்க. அது எந்த அழுத்தம்ங்கிறது தெரியலைங்க. நீங்கள் அந்த அழுத்தமா எந்த அழுத்தங்கிறது அதான் நம்முடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கு தான் தெரியும். வேறு யாருக்குன்னா பல இதில் சூட்சமங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அதனால் இது நாடாளுமன்றத்திலே இது நிறைய நேற்று எம்பிஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் நம்ம எல்லாம் நினைக்கிறதா இது அரசியல் காரணங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. பாஜகவில் இருக்கிற எம்பியிலே சொல்கிறாங்க. இல்லை, நான் நேற்று அவருடைய உதவியாளர் திரு தினேஷ்க்கு நான் அலைபேசியில் நான் பேசியிருந்தேன். நான் முதலமைச்சருடைய உடல்நலம் கேட்டு அவருக்கு கண்டிப்பாக முழுமையாக அதில் அவர் இதில் குணமடைஞ்சு வெளியில் வரணும்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் இன்றைக்கி யாரையும் விசிட்டர்ஸ் யாரும் பார்க்குறது இல்லை. நான் கேட்டேன், அப்படி வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக போய் முதலமைச்சரை பார்ப்பேன். இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி நீ ஒரு நாள் 2 நாள் அவர் டிஸ்சார்ஜ் ஆயிடுவோம் தான் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சிறுபான்மை மக்களை ஏமாத்துறாங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்தது காரணம் காட்டி சிறுபான்மை மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி சில மாதங்களுக்கு முன்பு வரை அவர் நான் பாஜக கூட நான் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி சொல்லிட்டு திடீர்னு இப்போ பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருக்கு பல கேள்விகள் நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் நிறைய கேட்குறீங்க. சில மாதங்களுக்கு முன்பு உங்களுடைய கருத்து இப்படி இருந்தது, இப்போ மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாதிரி திசை திருப்புறதுக்கு அவருடைய பதில். பேசியிருக்காரு சார், போராட்டத்தில் எதுலையுமே அழுத்தம் கொடுக்கறதில்ல, திமுக கூட்டணி கட்சிகள் எதுவும் இந்த மாதிரி போராடுறதில்லை, இல்லை. நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை இயக்கங்கள், நீங்கள் காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், பொது உடைமை இயக்கமாக இருக்கட்டும், இல்லை விடுதலை சிறுத்தைகள், எங்கள் இயக்கம் மதிமுக இருக்கட்டும், சில நேரங்களில் சில தவறுகள் நடக்கும்போது அதை நாங்கள் சுட்டி காமிச்சிருக்கிறோம். அறிக்கை மூலியமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். சில கூட்டணி இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிப்படையாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. நம்ம திருச்சியிலே கூட நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பொதுவுடைமை இயக்கங்கள் அவங்க அவங்க அப்பப்போ சில போராட்டங்கள் நடத்துகிறாங்க. இது
கூட்டணி ஒரு இதில் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு லார்ஜர் அப்ஜெக்டிவ்னு பார்க்கும்போது ஒரு நோக்கத்துக்காண்டி கூட்டணி எல்லா கட்சியிலும் இணைகிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அப்பப்போ வந்து நாங்கள் கருத்துகள் சொல்லியிருக்கிறோம். இது சரியாக இருக்காது, அரசாங்கத்துக்கு இது அவப்பேரை உருவாக்கலாம் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் எந்த நோக்கத்துக்காக இந்த கூட்டணி திமுக தலைமையில் கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அந்த நோக்கம் இன்றைக்கும் இருக்குது. அதனால் கூட்டணி பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தும் கிடையாது. நாங்கள் அதில் இருக்கோம். அதே நேரத்தில் சில நேரங்கள் பொறுத்து எங்கள் கருத்துக்களை நான் வெளிப்படையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.